அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. தூய் ஆவியார் வலுவற்ற நிலையில் துணைப்பு நிற்கிறார். தூய் ஆவியானவரே, ஒரு விசுவாசியின் பலவீனத்தில் பலம் சேர்ப்பவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் நிகழ்வினை தாய் மரியாளின் மீது எழுந்து வந்தீர். அவருடைய திருமுழுக்கில் நீர் புறா வடிவத்தில் அவர் மீது அருளை பொழிந்தீர். மது வல்லமை அவரை ஆட்கொண்டது. ஆவியின் வல்லமை பூண்டவராய் தனது நற்செய்தி பணியை துவங்குகிறார். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது என்று பகிரங்கமாக அறிக்கையிட்டார். சோதனையின் பொழுது நீர் அவருக்கு உறுதுணையாக இருந்தீர். பரிசெயரோடும் மறைநூல் அறிஞரோடும் கேள்விகளுக்கு ஞானத்தோடு பதில் சொல்ல வழி காண்பித்தீர். தனது சீடர்களுக்கு அவர் உடைய துணையாளரை கொடுப்பார் என்ற வாக்கு கிடைத்தது. பயம் கொண்டு முடங்கி போய் பலவீனத்திலிருந்த சீடர்கள் தாய் மரியாளோடு ஜெபத்தில் இணைந்திருந்த பொழுது நீர் நெருப்பு நாவின் வழியாக அவர்கள் மீது இறங்கி நாவின் கட்டுக்களை அவிழ்த்து நாவுக்கு நற்செய்தி அறிவிக்கும் துணிவையும் பலத்தையும் ஆற்றலையும் நீர் கொடுத்தீர். வாழ்வில் எந்த சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும் உண்மையான விசுவாசத்தோடு வாழ ஆற்றலை கொடுத்தீர். தூய் ஆவி எங்கள் மத்தியிலும் நீர் இறங்கி வரும்படியாக மன்றாடுகிறோம். நாங்களும் குறையுடையவர்கள், பலவீனம் உடையவர்கள். ஒரு பலத்தால் எங்களை நிரப்பும். உம்முடைய ஆவியின் கொடைகளால் எங்களை நிரப்பும். எங்களுடைய சொல்லும் செயலும் ஆண்டவர் கேட்ட சாட்சியாய் வாழ துணை செய்யும் ஆவியானவரே, ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Wish you all the best.